ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? கொஞ்ச நாளா தொடர்ந்து நான்வெஜ்ஜா சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா வெஜ் தான் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். வெஜ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர்றது சாம்பார் தான். ஸோ நிறைய காய்கறி போட்டு சாம்பார் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணேன். ஏன்னா சாம்பார் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முடிஞ்சா டின்னருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் இட்லியும் சாம்பாரும் கொடுத்து விட்டுட்டு அதே சாம்பாரை மதியானத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு இட்லிக்கும் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வந்துட்டு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு இதில் தான் வச்சுட்டேன். ஏன்னா காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி நம்ம கலந்து விட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ மொத்தமாக இதில் போட்டு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்ல காய்கறி மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பருப்பை ஊற்றி வேக போட்டாச்சு. தாளிப்புமே கடைசியாக கொடுக்கல, முன்னாடியே தாளிச்சிட்டு வேக வச்சேன். ஸோ லாஸ்ட்டாக தாளிக்க தேவையில்லை. ஸோ இதை முதல்ல ஒரு 8 நிமிஷத்துக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். இட்லியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கடையில் சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு. அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே சைட் டிஷ் ஈவன் தான். அண்ட் பிள்ளைங்களுக்குமே பேக் பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு வீட்டில் பண்ண முறுக்கு இருந்தது. ஸோ அதுதான் கொடுத்து விட்டுருந்தேன். முறுக்கு ரெசிபி ஆல்ரெடி லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நினச்ச உடனே பண்ணிடலாம். லாங் வீடியோவில் இருக்கிறனால நிறைய பேருக்கு எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் வீடியோ கேட்டிருக்கீங்க. இன்ஷால்லா அதுவுமே நான் கொடுக்குறேன். அண்ட் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் கேரட் போட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது கூடவே அப்பளம் வேணுமா ஆம்லேட் வேணுமான்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும். நான்வெஜ்னா கூட ஒரே வேலையாக முடிஞ்சிடும் போல. வெஜ் பண்ணுறோம் அப்படின்னா தான் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரி, இந்த பக்கம் கோஸ் கேரட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பளத்தையும் பொரிச்சு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.